ஓகே சார். இப்போ வந்துட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்தாச்சு. ஸோ இந்த மாரியான டைம்ல இந்தியன் 2 மாதிரியான ஒரு படத்த வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து வெளியிட போறாரு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. இப்போ எப்படி அப்படிங்கும்போது, டிவிக்கு 2 ரிமோட் இருக்கு அப்படின்னு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு பதில் சொன்ன மாதிரி இருந்து ஸோ மூவிய தாண்டி அவர ஒரு அரசியல் தலைவரா பார்க்கும்போது வந்து அவருடைய ஸ்டாண்ட நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல அரசியல் தலைவரா வந்து முழுமையா தன்னை அவரு கொண்டு வரல. இன்னும் சினிமாக்காரராவே இருக்காரு. இப்போதைக்கு வந்து இந்த அரசியல்ல இந்த தேர்தல் சமயத்தில கூட பார்த்தீங்கன்னா, பெருசா பிரச்சாரம்லாம் இல்ல. கொஞ்சம் மவுத் டாக் இந்த மாரி பண்ணியிருந்தாரு. அதே சமயத்தில வந்து அவர வந்து ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு சின்ன கடிவாளம் போட்டு நிப்பாட்டிட்டாங்க. அவர ஒரு தொகுதிகள அறிவிச்சுட்டு அங்கங்கே போய் சுத்திட்டு இருந்தா முடியாது. ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமா அது வேல. உங்களுக்குன்னு ஒரு மேலவை குடுத்துறோம்ன்னு சொன்ன பிறகு அவர் ஆஃப் ஆயிட்டார். அதோடு வந்து தன்னுடைய நடிப்பு வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுட்டார்.